ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 30. நிறைமதியின் மகன் சுரேஷ் அவன் அண்ணனுடன் ஃபோன் கேட்டு சண்டை போட்டு கொண்டு இருக்க, அப்போது அங்கே வந்த சிவலிங்கம் பேரன்கள் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு, டே எதுக்குடா சண்டை போடுறீங்க என்று கேட்க, தாத்தா அம்மா கிட்ட கெஞ்சி இப்போ தான் நானே ஃபோன் வாங்கி பார்க்குறேன். அம்மா ஆயாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதால தான் அம்மாவோட ஃபோன் என்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா அதோட ஃபோனை வாங்கிக்கிட்டு போயிடும். எனக்கே கொஞ்சம் நேரம்தான் ஃபோன் கிடைக்கும். இதில் இவனும் ஃபோன் வேணும்னு கேட்குறான் என்று ரமேஷ் சொல்ல, தாத்தா காலையில் ரொம்ப நேரம் இவன் தான் வச்சுருந்தான், இப்போ எனக்கும் தர சொல்லுங்க என்று சுரேஷ் கேட்க, விடுங்கடா சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ என்ன உனக்கு ஃபோன் வேணும் அவ்வளவுதானே, இந்தா என் ஃபோனை வச்சுக்க, ஆனால் ஃபோன் பத்திரம் கீழே போட்டுறக்கூடாது என்று கொடுத்து விட்டு போனார் சிவலிங்கம். அந்த நேரம்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தது. சரியாக அதே நேரம் பிரணவ் அப்பாவிற்கு வீடியோ கால் அடித்தான். மாமா ஃபோன் அடிக்கிறார் என்றதும் சுரேஷ் ஆவலாக எடுத்து பேச, இங்கே சண்டை பெரிசாக, சுரேஷு அங்கே என்ன சண்டை என்று கேட்க, தெரியல மாமா, அத்தையும் ஆயாவும் சண்டை போடுறாங்க என்றான். அதை எனக்கு காட்டு என்றதும் அவனும் முழுதாக சண்டை முடியும் வரை காட்டிவிட்டான். பார்த்த பிரணவ் எரிமலையாய் கொதித்தான். என்ன பேச்சு பேசுகிறா வாயிருக்குன்னு, யாரை பற்றி என்ன சொல்கிறோம்னு அறிவு இல்லாமல் பேசுவாளா இவ என்று வெகுண்டு போனான். அவள் மட்டும் அவன் கண்முன் இருந்தால் இந்நேரம் அவளை பிச்சு கொதறி இருப்பான். அவ்வளவு வேகம் வந்தது. அடக்கி கொண்டான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட கொடுக்க சொல்லி 4 வார்த்தை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்க தோன்றியது. அப்படி கேட்டால் அவன் கோபம் ஆத்திரம் நீர்த்து போகும். ஊருக்கு போகும்போதுதான் இந்த கோபத்தை அவளிடம் காட்டணும். அதுவும் அவகிட்ட சொல்லி சொல்லி அடிக்கணும் என்று நினைத்துத்தான் கோபத்தை அடக்கி கொண்டான். அடக்கி வைத்த கோபம் ஆபத்தானது. அது குமுறும் எரிமலை போன்றது. வருஷக்கணக்காக பூமிக்குள் எரியும் எரிமலை குழம்பு ஒரு நாள் வெடித்து வெளியே வந்து சிதறும். வீட்டினரிடம் பேசும்போதும் அவன் எதையும் பார்த்ததாகவோ கேட்டதாகவோ காட்டிக்கலை. அதனால் அவனுக்கு விஷயம் தெரியும் என்பதே அவர்களுக்கு தெரியாமல் போனது. சன்விகாவிற்கு செமஸ்டர் முடிந்து லீவு விட்டதும் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள். மனைவியின் வாயை சிவலிங்கம் கட்டி போட்டு இருந்தார். மருமக சின்ன பிள்ளை, விவரம் தெரியாமல் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம வெளியே போய் சொன்னால் யாருக்கு அசிங்கம்? நம்ம மகனுக்குத்தான். அதனால் வாயை மூடிக்கிட்டு இரு என்று திட்டியதாலும், மகனை பற்றி இப்படி சொல்லிப்புட்டாளே என்ற ஆத்திரத்திலும், மருமகளை வெட்டவா குத்தவா என்று பார்த்தாலும் வாயை திறக்கலை. இதோ பாருடி, உன் மகன்கிட்ட சொல்லு, பொண்டாட்டி கூட நல்ல விதமாக வாழச் சொல்லு, இல்லைன்னா இன்னைக்கு மருமக சொன்னதை நாளைக்கு ஊரே சொல்லும் என்றார். உண்மை சுடத்தானே செய்யும். சுட்டதால் தான் வாயை அடக்கி கொண்டு இருக்கிறார் மாமியார். சன்விகாவிற்கு தான் அதிகமாக வார்த்தையை விட்டுவிட்டோம் என்று புரிந்ததால் அம்மா வீட்டில் இதை பற்றி வாயை திறக்கலை. அம்மாவுக்கு மட்டும் நான் பேசினது தெரிஞ்சது, அவ்வளவுதான். வெள்ளக்கமாத்து கட்ட பிஞ்சிரும் என்ற பயம் இருந்ததால் வாயை மூடிவிட்டாள். செமஸ்டர் லீவை அம்மா வீட்டில் கழித்துவிட்டு வந்தாள். தமனா இங்கேதான் இருந்தாள். அவளுடைய அம்மா வீடு இது இல்லை. ஆனால் இங்கேதான் டேரா போட சீராட வர்றா. கூடவே அவளை பார்த்துக்க என்று அவள் அம்மா சித்தியும் வந்து விடுகிறார்கள். உண்மையில் இவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் இருப்பது இங்கேதான். அவரவர் வீட்டுக்கு தான் விருந்தாளி மாதிரி போய் வருகிறார்கள். கணவன்மார் அங்கேயும் இங்கேயுமாக அல்லாடுகிறார்கள். மகனின் வெளிநாட்டு சம்பாத்தியத்தை சிவலிங்கம் இங்கே பல விதங்களில் பெருக்குகிறார். நிறைய காம்ப்ளெக்ஸ் கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார். அதில் வாடகை வருமானம் வருது. மேலும் பல விதங்களில் பணத்தை 100ஆக பெருக்கி கொண்டு உள்ளார். இங்கே பல தொழில்களிலும் பங்கு முதலீடாக போட்டு இருக்கிறார். பிரணவ் சம்பள பணத்தை அப்படியே வைக்காமல் அதை வட்டியும் குட்டியுமாக பெருக்குவதால் பணப்பிரச்சனை இல்லை. வளர்மதிக்கு மகனின் வரவு செலவு பற்றி எதுவும் தெரியாது. மகன் வரும்போது எல்லாம் உங்களுக்கு என்னமா வேணும் என்று கேட்டு வாங்கி கொடுப்பான். நாட்கள் நகர்ந்தது. சன்விகாவிற்கு இது கடைசி செமஸ்டர். இப்போதெல்லாம் அவள் நன்றாக சுவையாக சமைத்தாள். சமையல்காரம்மாவை நிறுத்தி விடலாம் என்று வளர்மதி சொல்ல சிவலிங்கம்தான் மறுத்தார்.
வேண்டாம், தேவையில்லாமல் மருமகளை சீண்டாதே. ஏதோ 1 2 சமைக்குதா, வாய்க்கு நல்லா இருக்கா, சப்பு கொட்டிக்கிட்டு அதை சாப்பிடு. அதை விட்டுட்டு மருமக தான் சமைக்கணும்னு வீம்பு பிடிக்காத என்று சொல்லிவிட்டார். வளர்மதி விடுவாரா? அவள் கல்லூரிக்கு கிளம்பும் முன் மகள் பேத்திக்கு பிடித்ததாக சமைக்க சொல்லி விடுவார். வேறு வழியின்றி சன்விகாவும் சமைத்து வைத்துவிட்டு அவளுக்கு நேரமாச்சு என்று சாப்பிடாமல் ஓடினாள். இது அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். சிவலிங்கத்துக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். வளர்மதி சிவலிங்கம் கொஞ்சம் பணத்தை கொடுக்கல் வாங்கலில் சில தொழில் அதிபர்களுக்கு கொடுத்து வாங்குவார். அதனால் பெரும்பாலும் காலை நேரம் வீட்டில் இருக்க மாட்டார், மாலையிலும் இருக்க மாட்டார். 2 வாரமாக தமனா முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு இருந்தாள். திரைமதியும் நிறைமதியும் அம்மாவிடம் சன்விகாவை ஜாடையாக திட்டிக் கொண்டு இருந்தார்கள். முதலில் ஏன் எதற்கு திட்டுறாங்க, நான் சும்மா இருக்கும்போது ஏன் என்னை வம்புக்கு இழுக்கிறாங்க என்று குழம்பிய போதுதான் சமையல்காரம்மா மூலம் விஷயம் தெரிந்தது. அகிலேஷ் அன்று சன்விகா பேசிய பின் இங்கே வரவே இல்லை, வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதுதான் இப்போ பிரச்சனை. தமனாவின் மேல் அவன் உயிரையே வைத்திருக்கிறான் என்று அனைவருக்கும் தெரியும். அவளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். அப்படிப்பட்டவன் இன்று அவளுக்காக கூட இங்கே வரமாட்டேன் என்றதால்தான் இவள் மேல் கோபம். பாத்தியாம்மா சாமர்த்தியத்தை, எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டா உன் மருமக. இப்போ பாருங்க, என் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறார், அதனால் என் வீட்டுக்காரரும் வரலை. அப்புறம் யாரும் வராமல் நாங்கள் மட்டும் எப்படி வர்றது? எத்தனை நாளைக்கு தங்க முடியும்? தெரியாமலா ஊரில் சொல்கிறாங்க, வித்தாரக்கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட கொத்துச்சாமுன்னு. அப்படி இருக்கு இவ பண்ணுறது எல்லாம். யாரோட கொல்லிக்கண்ணு பட்டுச்சோ தெரியலை. என் மகளும் மாப்பிள்ளையும் பார்த்துக்க முடியாமல் பேசிக்க முடியாமல் தவிக்கிறாங்க என்று பிறைமதி பொறுமினார் அம்மாவிடம். அகிலேஷ் சன்விகா பேசி அன்றே கிளம்பிவிட்டான். போகும்போது கூட அவளிடம் பேசலை. காரணம், என் நண்பனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டாளே என்ற வருத்தம், ஆதங்கம். நண்பன் மேல் கோபம். கட்டின மனைவி கிட்ட ஃபோனில் கூட பேசலை என்றால் அந்த பெண் என்ன நினைக்கும்? இப்படித்தான் தப்பும் தவறுமா நினைக்க தோன்றும் என்று நண்பனை மனதிற்குள் திட்டினான். ஃபோனில் திட்டினால் என்ன ஏது என்று கேட்பானே, அதனால் மனதிற்குள் திட்டினான். வீட்டிற்கு சென்றதும் அம்மாவிடம் சொல்ல, அந்த பொண்ணும் பாவந்தானேடா, அவள் எந்த தப்பும் பண்ணலையே, கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்தினது அந்த பொண்ணு. திடீர்னு இந்த பொண்ணை விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம பண்ணி வச்சது அவனுடைய அம்மா அப்பா. அப்படி இருக்க வீணா அந்த பொண்ணு மேலே கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறதும் அன்னைக்கு அடித்ததும் தப்பு தானே. மனசு ஒத்து வாழ்கிறது 2ஆம் பட்சம்தான். பேசக்கூட மாட்டேன்னு பிடிவாதமாக இத்தனை மாதம் இருந்தால் எந்த பொண்ணுக்கும் சந்தேகம் வரத்தானே செய்யும். திருமணம் நடந்த சூழ்நிலையை எடுத்து சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு மனமன ராசியாக பேசியிருந்தால் அந்த பொண்ணுக்கும் சந்தேகம்லாம் வந்திருக்காது. மேலும் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இருக்கியா, காலேஜ் போறியா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருந்தா போதுமே என்றதும் தான் சன்விகா பக்கம் இருந்த நியாயமும் நண்பன் செய்யும் தவறுகளும் புரிந்தது அவனுக்கு. மேலும் நீ அங்கே போக வேண்டாம் அகிலேஷ், அவள் சின்ன பொண்ணு, புருஷன் பொண்டாட்டியா நீயும் தமனாவும் பேசுறது சிரிக்கிறது ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது தான் நான் எதையெல்லாம் இழக்கிறேன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஏக்கம் வரும். அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றார். அதனால்தான் நான் அங்கே வரலை. நீ நம்ம வீட்டுக்கு வா, உன்னை அம்மாவும் நானும் நல்லா பார்த்துக்கிறோம் என்றான். ஏன் எதுக்குன்னு தமனா கேட்டதுக்கு அவன் அம்மா சொன்னதை சொல்லவும் தமனாவுக்கு கோபம் வந்து விட்டது. அவளுக்காக என்ன பார்க்க வரமாட்டீங்களா? உங்களுக்கு அவள் படுற கஷ்டம்தான் தெரியுது. வயிற்றுல உங்கள் பிள்ளையை சுமந்துக்கிட்டு நான் படுற கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா என்று சண்டை பிடிக்க அவன்தான் திணறி போனான். ஆனாலும் 2 வாரமாக பிடிவாதமாக வரலை. கணவனை பார்க்காமல் தமனாவிற்கு கஷ்டமாக இருந்தது. அவளை விட அகிலேஷிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அதை தமனா புரிஞ்சுக்கலை. வீம்பாக நீங்கள் இங்கே வந்தே ஆகணும் என்று நின்றாள். மகளுக்காக பிறைமதி சன்விகாவை மறைமுகமாக திட்டி தீர்த்தாள். ஏண்டா அவங்க 2 பேரையும் பார்த்து லேசா பொறாமப்பட்டோம் என்று சன்விகா நினைக்கும்படி ஆனது சூழ்நிலை. சரி,
நான் இருந்தால் தானே வரமாட்டாங்க என்றவள், இந்த சனி ஞாயிறு என் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் என்று நோட்டீஸ் அடித்து ஒட்டாத குறையாக சொன்னான். குறிப்பாக அகிலேஷ் கூட தமனா ஃபோனில் பேசுகிறாள் என்று தெரிந்து அப்போது சத்தமாக யாரிடமோ சொல்வது போல் 2-3 முறை சொன்னாள். இப்போ எதுக்கு வந்தேன்? நான் ஃபோன் பேசும்போது தொல்லை பண்ணுற, உன்னால தான் என் கணவர் இங்கே வந்து என்னை பார்க்கல, அது பத்தாதா உனக்கு? நான் ஃபோனில் பேசுகிறது கூட உனக்கு பிடிக்கலையா என்று அவள் டென்ஷனாகி கத்த, சாரிக்கா என்று போய்விட்டாள். அவள் ஏன் அப்படி கத்தி சொன்னாய் என்று அகிலேஷிற்கு புரிந்தது. இந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது என்று தமனாவை தான் சமாதானப்படுத்தினான். அதே மாதிரி அந்த வாரம் வெள்ளி மாலையில் கிளம்பி இரவு வீட்டிற்கு வந்து தமனாவை பார்த்தான். ஞாயிறு மாலை கிளம்பி விட்டான். அகிலேஷ் மூலம் சன்விகா செய்ததை கேள்விப்பட்ட சிவலிங்கத்திற்கு சற்று நிம்மதி. சிறு பெண், மகன் கொஞ்சம் அனுசரித்து போனால் என்ன என்ற எண்ணம் வந்தது. ஒரு வழியாக பிரணவிற்கு டியூட்டி முடிந்து லீவு வந்துவிட்டது. அவனும் வழக்கம் போல் வந்துவிட்டான். இந்த முறை அகிலேஷ் வரலை. மற்றவர்கள் வழக்கம் போல் வந்தார்கள். ஆனால் சன்விகாவிற்கு கணவன் வருவது தெரியாது. யாரும் சொல்லவில்லை. வழக்கம் போல் இவர்கள் வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டாள். அன்று அவள் பரபரப்பாக எப்போதும் போல் சமைத்தவள் ஏந்த இப்படி வகை வகையாக திங்குதுகளோ தெரியலை, ஏன் உயிரை எடுக்குதுக. இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் வேற இருக்குது. மாமியார் நேற்று ராத்திரியே அதை இதை செய்யின்னு பெரிய பட்டியலே போட்டாச்சு. சமையல்காரம்மாவுக்கு தனியாக வேற செய்ய சொன்னதால் காலையில் இருவரும் ரொம்ப பிஸி. பேசிக்க கூட நேரம் இல்லை. நேற்று காலையில் பார்த்து பேசியதுதான். இரவு எனக்கு படிக்க இருக்கு என்று அவள் அறையை விட்டு வெளியே வரலை. அதனால் அந்த அம்மாவும் இவளிடம் எதுவும் சொல்ல முடியலை. எப்பவும் இல்லாத வழக்கமாக வளர்மதி சமையல் கட்டில் இருந்ததால் இப்போதும் அந்த அம்மாவால் எதுவும் சொல்ல முடியலை. வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்க மற்றவர்கள் வழக்கம் போல் அவனை போர்ட்டிக்கோ சென்று வரவேற்றார்கள். பிரணவும் வழக்கம் போல் முதலில் அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டவன் பிறகு அனைவரிடமும் பேசினான். ஹாலில் வந்து அமர்ந்து பேசிய போது கூட யாரோ வந்திருக்காங்க, இனி காப்பி கொண்டு வான்னு ஆர்டர் வேற போடுவாங்க என்றவள் அடிப்பிடிக்காமல் கிண்டியதில் உள்ளங்கை சிவந்து போய் ரத்தம் கட்டி இருக்க தேய்த்து விட்டு கொண்டவள் ஏதோ எடுக்க அவசரமாக டைனிங் ஹால் பக்கம் போய் திரும்பிய போது யதார்த்தமாக ஹால் பக்கம் பார்க்க அங்கே சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக அமர்ந்தபடி அவளைத்தான் பார்த்திருந்தான். வந்திருக்கிறது யாரு என்று அவள் சாதாரணமாக பார்த்தபோது அவனை பார்த்ததும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இவன் வர்றான்னு யாருமே சொல்லலையே என்றபடி அவனை பார்க்க, ஏய் சன்வி, அடிப்பிடிக்க போகுது, ஓடிவா என்று சமையல்காரமா கத்த சுதாரித்து கொண்டவள் ஓடினாள். மருமகளின் அதிர்ச்சியை பார்த்ததும் தான் சிவலிங்கத்திற்கு தன் தவறு புரிந்தது. மருமகள் கிட்ட மகன் வர்றதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டமே என்று நினைத்தார். மகனை பற்றி அப்படி மருமகள் பேசிய பிறகு அவருக்கு மருமகள் மேல் முன்பு இருந்த பிடிப்பு குறைந்து விட்டது. அதனால் முன்பு போல் மருமகளிடம் அவர் பேசுவது இல்லை. மருமகளுக்கு சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தோணலை. வளர்மதி வேண்டுமென்றே தான் மறைத்தார். கையில் பெரிய கரண்டியுடன் வேர்த்து விறுவிறுக்க தலை கலைந்து பழைய சுடிதாரில் நின்றிருந்தவளைத்தான் ஏற இறங்க பார்த்தான். முதலில் வந்த அதிர்ச்சியை சுதாரிக்கும் முன் அடிப்பிடித்துவிடும் என்று பதறியபடி சமையல் அறைக்குள் ஓடிப்போய் விட்டாள்.